நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. எபிரேயர் 10:19-25 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சிலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சிலை வழியாக திருத்தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனசான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். எனவே நாம் எது நோக்கியிருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாய் இருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாய் இருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். சிந்தனை: நம்பிக்கை இழப்பதுவே உண்மையான பாவம். நாம் அனுபவிக்கும் உண்மையான அருள் வாழ்வின் சுவையை இழப்பதும் பாவம். இவ்வுலக இன்பங்களை நாம் அடையாத போது கவர்ச்சியாக தோன்றுகின்றன. ஆனால் அவற்றை அடையும் போது சலிப்பை தருகின்றன. அருள் வாழ்வின் இன்பத்தை நாம் கண்டடையும் வரை அதன் மீது தாகம் ஏற்படுவதில்லை. ஆனால் அதனை அடைந்த பிறகு அதன் சுவை ஒருபோதும் குறைவதே இல்லை என புனித கிரகோரியாரின் கூற்று மிகவும் பொருத்தமானது. ஆம், நம் ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைப்போம். அவரே நம்மை வழி நடத்துபவரும் பாதுகாப்பவரும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்பவரும் அவரே. எனவே நம் ஆண்டவரில் முழு விசுவாசம் வைத்து நாம் செயல்படுகின்ற போது நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வார். எனவே நம்மை மீட்பவர் அவர் என்பதை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்திடுவோம். இறை வார்த்தையை தியானிப்போம். அதன் வழியாக மீட்பை கண்டடைவோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.